ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான அழகான பிரின்சஸ் கட்டு ப்ளஸ் ஃப்ரண்ட் ஹூக் வச்சு நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இந்த மாதிரி நம்ம பிரின்சஸ் கட் ப்ளவுஸை கட் பண்ணி எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நெக் பீஸை வந்து நம்ம அடித்து திருப்பிக்கிறணும். ஏன் அப்படின்னா நான் வந்து இதில் வந்து பேக் சைடு வீடியோ போட்டிருக்கேன். அது வந்து லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ அது வந்து பேக் சைடு பார்த்தீங்க அப்படின்னா பாட் நெக் ஷேப் தான். ஃப்ரண்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா டீப் நெக்கு ப்ளஸ் கொஞ்சம் நெக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ராடாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் அகலப்படுத்தி டீப் நெக் இருக்கும். அது நான் உங்களுக்கு வந்து இன்னொரு வீடியோவில் எப்படி கட் பண்ணுறதுன்னு காட்டுறேன். இந்த மாதிரி நெக் ஷேப் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு அதில் வந்து சின்ன சின்ன சிசர் கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அதோடய நெக் ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கும். இந்த மாதிரி பிரின்சஸ் கட்டில் நிறையா மாடல்ஸ் இருக்குது. அதாவது பட்டி வச்சு பிரின்சஸ் கட் போடலாம். இன்னொன்று இது மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து பிரின்சஸ் கட் வச்சு ப்ளஸ்ஸு ஹூக் பட்டி வச்சு தைக்கிறது. இன்னொன்று அப்படின்னா ஃபுல் பிரின்சஸ் கட்டு வித் போட் நெக்கோட பேக் சைடு ஹூக் இருக்கிற மாதிரி, இது மாதிரி நிறைய மெத்தடில் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணலாம். நான் இன்றைக்கி வந்து ஃப்ரண்ட்டில் ஹூக் மாட்டுறது மாதிரி தான் நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நெக் ரெடி ஆயிடுச்சு. ப்ளவுஸு ஃபுல்லாக நம்ம வந்து தச்சு எடுத்துக்கலாம். நம்ம வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறவங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நான் லாஸ்ட் 1 வீக்காக என்னால் வீடியோ போட முடியலை, ஸோ அதுக்கு சாரி. இந்த வீடியோ வந்து எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், நிறையா சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ப்ளவுஸை ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ப்ளவுஸ் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எப்படின்னா இது வந்து நான் சாரியோட ப்ளவுஸ் கிடையாது, செப்ரேட்டாக வெளியில் நான் தனியாக எடுத்தது தான். இது எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இந்த பார்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அடித்து திருப்ப வேண்டிய அவசியம் இல்லை. லைனிங் மேலே அப்படியே மெயின் பீஸை வச்சு அப்படியே அடிச்சுக்கலாம். அடித்து எடுத்துகிட்டு இந்த இடத்துல நம்ம நிறையா மிஸ்டேக் விடுவோங்க. என்ன அப்படின்னா எந்த பார்ட்டு எதில் வருன்றது மிஸ்டேக் வரும். ஸோ நீங்கள் வச்சு பார்த்துக்கணும் கரெக்டாக. நெக்ஸ்ட்டு இது மட்டும் கீழேருந்து நம்ம ஜாயின் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சதை கீழேருந்து நம்ம கரெக்டாக வச்சு பாருங்கள். ஏன் அப்படின்னா ஆம் ஹோல் கிட்ட வந்து அப் அண்ட் டவுன்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி கரெக்டாக அக்யூரேட்டாக அதே ஷேப்புக்கு இருக்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து கட் பண்ணும்போதே கரெக்டாக கட் பண்ணிடணும். இப்போ அதே மாதிரி இந்த இடத்துல என்ன பண்ணணும், இந்த பெண்டு வர இடத்துல சிசர் கட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணாலும் சரி. மெயின் என்ன அப்படின்னா இதை வந்து இழுக்கக்கூடாது. ரொம்ப இழுத்துட்டிங்க அப்படின்னா அதோட பிரின்சஸ் கட் கப் ஷேப்பே மாறிடும். ஸோ நீங்கள் வந்து அந்த பெண்டுக்கிட்ட மட்டும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, லைட்டாக வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் வந்து 2 தையல் போட்டுக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக நீட்டாகிடுச்சின்னு. இப்போ நான் வந்து பட்டி இல்லாமல் கீழே வந்து ஒரு 2.5 இன்ச் அளவுக்கு லைனிங் கிளாத் கட் பண்ணி எடுத்துகிட்டு இது மாதிரி 2ஆக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு அதில் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு தையல் போட்டுக்கலாம். ஏன் இதுனா நம்ம பட்டி இல்லாமல் தான் தைக்கிறோம். ஸோ அதுக்காக இந்த மாதிரி ப்ளவுஸ் வந்து ஈஸியாக ஒரு 1/2 அன் ஹவர் ஒரு 45 மினிட்ஸுக்குள்ளே நம்ம தைச்சிடலாங்க. அந்த அளவுக்கு ஈஸியான மெத்தடு தான். பட்டி இருந்துச்சுனாலும் ஓகே தான். பட்டி இல்லாமல் இந்த மெத்தடில் தைக்கும்போது இன்னும் ஈஸியாக நீங்கள் வந்து சீக்கிரம் தைச்சி எடுத்துடலாம். இப்போ இதுக்கு மேலே நம்ம வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துகிட்டு அதை அப்படியே ஃபோல்டு பண்ணி அடிக்க போகிறோம். இந்த மெத்தடும் என்ன அப்படின்னா பட்டி இருக்கிறத காட்டிலையும் இதுவும் அதே மெத்தடில் பட்டி இருக்கிற மாதிரி ஹிப் கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா க்ரிப்பாகவே இருக்கும். ப்ளவுஸ் வந்து சுருண்டுக்கிறது மடங்கிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அந்த மிஸ்டேக்லாம் அதில் வராது. இப்போ அதை அப்படியே ஃபோல்டு பண்ணி அதில் ஒரு தையல் போட்டுக்கோங்க. இது வந்து நம்ம வந்து ஒரு 2.5 இன்ச்சுக்குனாலும் இந்த கிளாத் இருக்கணும். அப்போ தான் கொஞ்சம் ஒரு பட்டி அளவுக்கு ஒரு தடிமனாக இருக்கும். நம்ம ஃபோல்டு பண்ணதுக்கப்புறம் ஒரு 1.5 இன்ச்சு இதுதான் இதோட பேக் சைடு டிசைன் ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். கீழே லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க.